நாங்கள் ஒரு தேசிய இனம். எங்களை திட்டமிட்ட பல சூழ்ச்சிகள் எங்களை பிரித்து கையாளுவதற்கு எத்தனிக்கலாம். அது அரசியலால் எத்தனிக்கலாம் அல்லது வேற வேற காரியங்களால் எத்தனிக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அந்த புள்ளியில் ஒற்றை குடை என்று நாங்கள் திரட்சியாக நின்று அடுத்த கட்டத்தை நோக்கியதாக எங்களுடைய தீர்வு பயணத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அவ்வாறெனின் உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இனமாக நின்றால் தான் சர்வதேச அரங்குகளில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை நாங்கள் நிரூபிக்க முடியும். நாங்கள் இனமாக நின்றால் தான் இனப்படுகொலைக்குள்ளான இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் பரிகார நீதி கூற முடியும். நாங்கள் இனமாக நின்றால் தான் எங்களுடைய மக்கள் இருக்கின்ற மக்களுக்காவது ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் சர்வதேச பொறிமுறையினூடாக நாங்கள் கையாள முடியும். நாங்கள் இனமாக நின்றால் தான் இந்த பொது வேட்பாளர்களூடாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சர்வதேசம் நாங்களுடைய இனம் என்ற அடிப்படையில் சர்வதேசம் நேரடியாக தலையிடக்கூடிய அந்த வெளிகளை வைத்தால் தான் சர்வதேசம் நேரடியாக தலையிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுள் வாழுகின்ற ஒரு நாட்டு திறமை கொண்ட நாட்டினுள் சர்வதேச நீதியரங்குகள் நேரடியாக தலையீடு செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இனமாக நின்று இனப்படுகொலைக்குள்ளான இனமாக நாங்கள் சிந்தித்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சர்வதேசம் நேரடியாக தலையிடக்கூடிய வெளிகளை வைத்து மக்களுடைய ஆணையை பெற்று அதை நாங்கள் சர்வதேசத்துக்கு சமர்ப்பிப்போமானால் அந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கின்ற போது, எங்களுக்கு ஒரு சவால் மிக்க விடயம் நடக்கின்ற போது அதை காரணம் காட்டி சர்வதேசம் அதனூடாக தலையீடு செய்யும். ஆனால் இப்போது இருக்கின்ற சூழலில் நாங்கள் இந்த 15 ஆண்டுகளில் எதையுமே செய்யவில்லை. நாங்கள் வெறுமனே பாராளுமன்றத்துக்கு மட்டும் சென்று வருகின்றோம். பாராளுமன்றத்தில் பேசுவதால் எங்களுடைய மக்கள், நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள், பாராளுமன்றம் செல்வர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். உங்களுடைய குரலுக்குரிய மதிப்பு மரியாதை என்பது அங்கு முற்றுமுழுதாக வலுவிழந்திருக்கின்றது. நீங்கள் பேசுவதனால் எதுக்கு நடக்கப் போவதில்லை. மயிலத்தமோட பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது, விடுக்குநாரி பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது, திட்டமிட்ட குடியேற்றங்கள் பீகாரை கட்டப்படுவது அப்படி இருக்கின்றது. நீங்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றம் சென்றவர்களுக்கான ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். நீங்கள் உரிமை என்கின்ற தளத்திலிருந்து பலவாறாக குரல் எழுப்பி இருக்கின்றீர்கள், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த குரல் எழுப்பின எந்த ஒரு விடயம் நடந்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பாதுகாப்பு போலீசாருக்கு எழுதி கொடுக்குகின்ற அந்த தடக்கொலை கூட வடகிழக்கில் தமிழில் எழுதப்பட வேண்டும் என்று பேசியது கிடையாது. அந்த உரிமையை கூட, அடிப்படை சின்ன உரிமையை கூட எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது.